நம்ம முருங்கைக்காய் வாங்கி வெட்டி வச்சுருக்கோம். பெரிய பெரிய காயாக இருந்துச்சு. இன்றைக்கி முருங்கைக்காய் கூட்டு வைக்க போகிறோம். ஒவ்வொரு காயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட்டி தட்டியாக இருக்கும். காய் எல்லாமே பெரிய பெரிய காய், ஆனால் எல்லாம் பிஞ்சு காய் தான். காய் முத்தலாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, இவ்வளோ தடியாக இருக்கிறதுனால முத்தலாக இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து அதை கிள்ளி பார்த்தோம்னா தெரியும், நல்லா கிள்ள வரும். முத்தின காய்னா வராது, கிள்ள வராது. இந்த விதை வந்து அப்படி நம்மளை கிள்ள முடியாத அளவுக்கு தட்டி உள்ளுக்குள்ள விதை முத்தி போயிருக்கும். இப்போ நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் அரைக்க போகிறோம் முருங்கைக்காய்க்கு போடுறதுக்கு. இப்போ தேங்காய் சில எடுத்து இப்படி தொலியை வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துக்கிறோம். தொலியோடையும் போடலாம், என்ன கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இதை நல்லா நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி அதில் போடணும். இது வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம். இஞ்செல்லாம் போட வேண்டியதில்லை. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறணும். பச்சை மிளகா நான் நிறையா போடுறேன்னே நினைப்பீங்க. நமக்கு வந்து முருங்கைக்காய் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம காரம் வேணும், அதனால நம்ம நிறையா தான் போடணும். சின்ன சீரகம், இது வந்து பெரிய சீரகம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா மிக்சியில் அரைக்கும் போது கொட்டிடும். அதனால் ஒரு அளவு ஊற்றிக்கிட்டு அரைச்சிட்டு அப்புறம் காலில் ஊற்றிக்கலாம். இந்த மூடியை திறந்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதில் மூடி இருக்குல்ல, அந்த மூடியை திறந்துட்டு நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம தேங்காயை அரைச்சிட்டோம். நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்து போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து நல்லாவே வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம், கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கணும். இப்போ தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து நம்ம எப்போயுமே கம்மியாக தான் போடணும். நம்ம குடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் தேவைன்னா. இப்போ அது காண்ற அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ஏன்னா மஞ்சளும் உப்பும் போட்டோம்னா அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கிடும். இது நல்லா தக்காளி வதங்கி வரும். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கணும். நல்லா தட்டி காய். இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை கழுவி ஊற்றிக்கிறோம். நம்ம உப்பு எல்லாமே போட்டோம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டதுனால இந்த காயோடைய கலர் பார்த்திங்கன்னா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சாத்தேன் நம்ம அப்படி கிண்டி விடுறதுக்கு தோதாக இருக்கும். சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா கொதித்து மேலே தெரிக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வேகணும். மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு கொதிச்சு. அடிக்கடி வந்து லேசாக திறந்து கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வந்து வத்தி வந்திருக்கு. இன்னும் அதில் வந்து தண்ணியே இல்லாமல் ஆக்கணும். இந்த மசாலா பூராமே இந்த காயில் தான் ஒட்டுற மாதிரி இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே பண்ணலாம். ஒரு காய் வந்து அப்படியே வெடிக்குது. நம்ம வந்து முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டவும் இல்லை, ஏன்னா நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்ல காய் ஒன்று ஒன்று துணுக்காக இருக்குது. 1-2 வெடித்து இருந்தால் இப்படி கலண்டதும் இருக்குது. ரொம்ப உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து காய் கனசாக இருக்காது. இதனாத்தான் நம்ம ஆளுக்கு 4 எடுத்து வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே மிளகாய் பொடி போட்டு சிவப்பு கலரில் செஞ்சுருப்பேன். இந்த முருங்கைக்காய் கூட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ இது வந்து நான் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். பச்சை மிளகா நிறைய அரைச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைப்பீங்க, கிடையாது. ஏன்னா அந்த முருங்கைக்காயே வந்து இனிப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு சவக்கழிச்சிக்கிட்டு நல்லா இருக்காது.
வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன், இஞ்சி வைக்கலை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.